நிக்கிறோம். லைமன் லெமன் பசங்களை எல்லாம் வீட்ல விட்டுட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருக்கோம். என்னமா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 2 பேரும் லீவ போட்டுட்டு ஆமா அதனால சுத்திட்டு இருக்கோம். அங்க உள்ள பாக்க எங்கேயோ நாங்க இந்த நல்லா இருக்கு. இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லையா? சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரியே இல்லை. ஒரு காலேஜ் ஏரியாவில் இருக்கிறதுனால இல்லை, நான் ரொம்ப மைல்டாக பேசுகிறேன். மைக்கு கூட இல்லை வருமா? ஸோ காலேஜ் ஏரியாவில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அமெரிக்கனைஸ்டாக இருக்கு இல்லை. ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு இங்கே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இதே இதுதான், ஆனால் டரம்ல இருக்கிற பிரான்ச்ல ஆர்டர் பண்ணோம். நம்ம வந்து சேவ் பண்றோம். நானும் இன்னும் பயங்கரமா வந்திருக்கேன். பயங்கரமா படிக்கிற ஸ்கூல் படிக்கிற மாதிரி குட்டிமா. ஆக்சுவலி நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் வர ஐடியாவே இல்லை. UB2 வந்து எங்களுக்கு DMVல ஒரு வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு படம்லாம் போகலாம். லீவ் போட்டதுன்னு ஆயிடுச்சு. 2 பேருமே லீவ் போட்டோம். அவரும் லீவ் போட்டார், நானும் லீவ் போட்டோம். சரி லீவ் போட்டதுன்னு ஆகி போச்சு, படம் போகலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா DMV வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாம் சுற்றிட்டு பொறுமையாக கிளம்பி வரதுக்குள்ள மணி நம்ம 1:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து படம்லாம் சாப்பிட்டு நேராக பசங்களை பிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம சாப்பிட்டுக்கலாமா. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா லைமன் லெமனுக்கு வரதே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான். நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது கூட நம்ம வந்து கிரகப்பிரவேசத்துக்கு தான் ஆர்டர் பண்ணோம். நேராக நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிஜமாகவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஜீரக சம்பா எக் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான வந்துட்டு பன்னீர் கிரேவி, கொஞ்சம் ரைஸ் எல்லாத்தையும் வாங்கி நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பசங்களை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்களுடைய டேவை இன்றைக்கி ஆரம்பித்தோம். அதாவது விலாக் எடுக்கிற ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் சரி விலாக் எடுப்போமே அப்படின்றது. இன்றைக்கி ஒன்று சூப்பரான வந்துட்டு ஒரு ஃப்ரைடே. ஸோ ஈவினிங் வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசங்க வந்ததுக்கப்புறம் சூப்பராக டின்னர் சாப்பிட்டுட்டு எதனா வீட்டில் மூவி பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானு. அவ்வளோதாங்க. பசங்களெல்லாம் பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு உடனே உட்காந்துட்டு டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா உட்காந்துட்டு நம்ம ஏற்கனவே மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் சமைச்சு வச்சுட்டு தான் நான் போனேன். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பிளான். நானும் சதீஷும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிளான் மாறிட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் எதனா டிவி பார்க்கலாம். IPTV வச்சுருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கோம், அமேசான் ப்ரைம் வச்சுருக்கோம். ஸோ அமேசான் ப்ரைம் வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அமேசான் ப்ரைம் நம்ம வந்துட்டு ப்ரைம் மெம்பர்ஷிப்னால அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ நாங்கள் என்னென்ன படம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜியா அப்படின்ற இந்த படம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இந்த படம் நல்லா இருந்தது. கிட்ட போய் காமிக்கிறேன் இருங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் கல்கி பார்க்கல, இந்த வீக்கெண்ட் பார்க்கணுன்னு ஆரம்பித்தோம். 3 மணி நேரமாக இந்த படம். சரி வீக்கெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் வந்துட்டு இது பார்த்தோமா தெரியலையே, லாஸ்ட் சீனில் இருக்கானா நாங்கள் பார்த்த ஞாபகம் இல்லை. மேபி மிஸ் பண்ணோம் என்னவோ தெரில. ஹோம் மச்சி கோஸ்ட்ன்றது தெலுங்கு ஓகேவா இருந்தது. சவி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஹிந்தி மூவி. அதுக்கப்புறம் வந்து ராயன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆபிகல் பாதியில் இருக்க முடிக்கல. அதுக்கப்புறம் வந்து மழை பிடிக்காத மனிதன் பார்த்தோம். பார்த்துடாதீங்க. ஹசீனா தில் ரூபான்ற படம் இருக்குது, அது வந்துட்டு சூப்பராக இருந்தது. இந்தியன் 2 அவங்க எல்லாருக்கும் தெரியும். மங்காத்தா படம் பார்த்தோம். ஆமாம், சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் மங்காத்தா பார்த்தோம். அப்புறம் தில்லு 2 பார்த்தோம். ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தோம், உள்ளோழுக்கு மலையாளம், அது பார்த்தோம், நல்லா இருந்தது. டேரோ அது பார்த்தோம், டேரோட். அப்புறம் வந்துட்டு குவாய்ட் பிளேஸ் Day 1 அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்ததெல்லாம் மட்டும் காமிக்கிறேன். லாஸ்ட் சீனில் இருக்குது பிரியாணி படம் பார்த்தோம். நாங்களாம் சும்மா ரொம்ப நாள் ஆச்சே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிடா பட்டு, நீ பார்க்கவே இல்லை. ஃபைட்டர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. யோதா அதுவும் பார்த்தோம், நல்லா இருந்தது. காக்குடா பேய் படம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம்
ஜெய் ஸ்ரீராமும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஐயோ கோட் லைஃப்லாம் பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டு. சரி ஓகே, ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். மகாராஜா இதெல்லாம் ஐ திங்க் ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. ஸ்ரீகாந்த் நல்லா இருந்தது. ஷர்மாஜிக்கு பேட்டி நல்லா இருந்துச்சு. மலையாளி ஃப்ரம் இந்தியா நல்லா இருந்தது. இதெல்லாம் நாங்கள் பார்த்தது. குருவாயூரில் அம்பளை என்னடா பார்க்கிங்லாம் பழைய படம்டா. சத்யபாமா நல்லா இருந்தது. சரிங்க நாங்கள் பார்த்தோம். மகாராஜா ஆரம்பிச்சும் முடிக்கல, ஆக்சுவலி அது பார்க்கல. நல்லா இருக்குன்னு தான் எல்லாமே சொன்னாங்க. ரசவாதியும் பார்த்தோம்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. பிடி சார் சூப்பராக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் பழைய படத்துக்கு நம்ம போகிறோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சீரீஸில் ஒன்று பார்த்தோம். என்னடா பார்த்தோம், சட்னி சாம்பார்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இல்லைடா? சாம்பார் சட்னியா? சாம்பார் சட்னியோ சட்னி சாம்பாரோ ரெண்டுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இருங்க, ஃப்ரெஷ் புதுசு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். வந்திருக்காது, எதுவுமே பெருசாக வந்திருக்காது. வீக்கெண்ட் தானே வரும். தமிழில் நேற்று ஏதோ ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சிங்களா? என்ன படம் பார்க்க ஆரம்பிச்சிங்களா அப்பாவும் நீங்களாம்? அப்பா ஒரு படம் வச்சாரே, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஒரு கார்ட்டூன் ஆரம்பிச்சது. எதுரா? ஹாரோல்ட் அண்ட் தி பர்பிள் கிரயானா? ஓகே, அவ்வளோதாங்க. இப்போதைக்கு தான் பார்த்தேன், இதான் பார்த்தோம். உப்பு புளி காரம்னு ஒன்று பார்க்க ஆரம்பித்தோம். நல்லாவே இல்லை. சீரீஸில் நல்லா இருந்தது. சரி சட்னி சாம்பார் மாதிரி உப்பு புளி காரமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சோம். ஸோ செம மொக்கையாக இருந்தது. இன்னும் இங்கிலீஷ் நிறைய. ஆமாம், இன்சிடியஸ் பார்த்தோம். ஐ மீன் யா த ஹாரோல்ட் அண்ட் த பர்பிள் கிரயான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்தது இல்லைடா? யா ஃபுல்லாக பார்க்கல இந்த பசங்க. இட்ஸ் ஸோ கிரிஞ்சி அப்படின்னு நாங்கள் அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நாங்கள் பார்த்தோம். பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் அதாவது ஆன் பண்ணிட்டு அது பாட்டு பாதி ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்னென்ன படம் பார்த்தோம் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ நீங்களும் எதனா படம் இருந்தது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சஜஷன்ஸ் கொடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உட்காந்துட்டு என்ன படம் பார்க்குறது அப்படின்னு தெரியாமையே நாங்கள் நோண்டிகிட்ருப்போம். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல நமக்கு அந்த சஜஷன்ஸ் கிடச்சிச்சின்னா. அதேமாதிரி பேச்சு படமும் பார்த்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது. சரி ஓகே, பேக் யார்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஹே காய்ஸ், ஹாய். என்னடா? Yeah. Hi. Hi. What are you guys doing? Oh, we're playing a game where we're random animals and me and Chris are predators. Hey Kwang. Hello. Do you want to come in the video too? Yes. Okay. So Kwang is one of our neighbor too. So they are all playing a game. Am I right, Kwang? Yes. Kwang வந்து அனியோட 1 year வந்துட்டு பெரிய பையன். ஸோ நான் கிட்ட வந்துட்டேன். எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஐயோ அந்த பையன் அதுக்குள்ளெல்லாம் போறான். நம்ம சொல்ல முடியாது, நம்ம பசங்களை தான் சொல்ல முடியும். சரி பரவாயில்ல. என்னப்பா அது கிட்ட வந்தோடனே குட்டியா இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது பெரிய ஸ்விம்மிங் பூலா இருந்தது. கிட்ட வந்தோடனே ஏதோ குட்டியா தண்ணி தொட்டி மாதிரி இருக்கு. நிறைய நாள் லேண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு வந்துட்டு நமக்கு இது கரெக்டா இருக்குங்க. ஸ்விம்மிங் பூல்ல பசங்க விளையாடட்டும். இல்லைன்னா வந்து இந்த பாருங்களேன் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இந்த ஏரியா ரொம்ப கரெக்டா இருக்கு. இல்லைனா ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த பசங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பேக்யார்டு வந்து சின்ன பேக்யார்டு தான், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சின்ன பேக்யார்டு தான். ஸோ அதனால கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு இதோ டிஸ்டன்ஸ் பாருங்களேன். இது நம்ம லேண்ட்லேருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அது ஒரு 20 அடி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ அது வேறு பரவாயில்ல, பாப்போம் எப்படி கட்டுறாங்கன்ட்டு. கட்டி முடிச்சாதான் தெரியும். விட்டுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மரம் வேற வைக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த இடத்துலலாம். தொட்டிக்குள்ளையா? அது கரெக்டாக தண்ணி தொட்டி மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா? தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது.
உள்ள போயடா உளுந்து கிழந்து வச்சிட போறோம். இவரு கிடக்குறாரு. எடுத்துட்டேன். இதோ இங்க பாருங்க எப்படி ஸ்விம்மிங் பூல். இங்க ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பைப்லாம் வருது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கம்பிலாம் வருது. இந்த பசங்க வந்து இங்க தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நான் இவங்கள புடிச்சு திட்டி விட்டேன். டேய் இங்கேண்டா விளையாடுறீங்க, மேலே கீழே விழுந்துற போதுரா கம்பி. ஐ மீன் கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான். அதனால நான் அது வரைக்கும் இன்னிஷியும் கிருஷியும் அதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஐயோ அந்த பையன் அங்க போறானே. நான் சொன்னா அந்த பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். நம்ம என்ன பண்றது? சரி விடுங்க கைஸ். ஏய் அந்த பசங்க அங்க போறாங்க கைஸ். கேர்ஃபுல், டோன்ட் கோ தேர். ஏய் கிருஷனே அந்த பக்கம் போக கூடாது. நம்ம வீட்ல இருந்தே பின்னாடி இருந்தே பார்க்கலாம். பின்னாடி இருந்து நமக்கு வந்து இந்த வியூ இருக்கும். பரவாயில்ல பார்ப்போம். இவன் கட்டி முடிச்சாதான் நமக்கு தெரியும் அழகா இருக்குதா சொதப்பி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா இது தாண்டணும். ஓகே டாபக் சூப்பர். அந்த சைடு ஃபுல்லா வந்துட்டு தெலுங்கு ஃபேமிலி. ஃபுல்லா அந்த ரோ ஃபுல்லா வந்துட்டு தெலுங்கு ஃபேமிலி உங்களுக்கு இருக்காங்க. எல்லாம் போட்டுச்சு. மண்ணெல்லாம் வந்து ஏதோ அள்ளிட்டு போகுது. நான் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. நிறைய லேண்ட் ஸ்பேஸ் இது பண்ணிருக்காங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் லேண்ட் ஸ்பேஸ். மேபி சிமெண்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பக்கத்து வீட்டுக்கும் இருக்கும். நம்ம ஃபென்சிங் போட்டதுனால இங்கதான் நம்மளுடைய லேண்ட் முடியுது. ஸோ இங்க ஆனா அது வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் அவங்க சாடு போட போறாங்களாம். சரி ஓகே. மணத்தக்காளி பார்த்தீங்களா எவ்வளவு வந்திருக்குன்னு? எக்கச்சக்க மணத்தக்காளி. நான் பார்த்துக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் செடிகளை வந்து அதுவா வந்து வளருதுன்னா அதான் இந்த இயர் தான். ஆனா வந்து தண்ணி ஊத்துவேன், பாத்துக்கிறதெல்லாம் இல்லை, கேர் பண்ணவே இல்லை. இருந்தாலும் வந்து தப்பு தான், ஒழுங்கா பண்ணணும். பாவம். எனக்கு வந்து பெரிய பிளான். இந்த இடம்லாம் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதை நான் என்னன்னு சொல்றேன். இங்க வந்து மரத்துல மல்ச்சு போடணும். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் இது வந்திருக்கு. அது பெருக்கணும், எடுக்கணும். தெரியுதுங்களா? ரேடிஷ் எடுப்போமா? இருங்க, நாளைக்கு நான் பொரியலுக்கு வைப்போம். அதே அந்த வெள்ளை முள்ளங்கி ஒண்ணு பெரிச்சோம் பாருங்க, அதேதான். அதுதான். இதுக்கு மேல இது வளருமா? எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் கேக்குறேன். போனாட்டிலாம் பெருசு பெருசா இருந்தது. இது வெளியே வந்துருச்சு. வெள்ளம் வந்துருச்சு. அதெல்லாம் வெள்ளதான் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு கழுவி வச்சிடணும். அப்புறமா வந்துட்டு முள்ளங்கி பண்ண வேண்டியதான். இந்த முள்ளங்கி வாங்காதீங்க சீரியஸ்லி. இந்த பிரவுன் முள்ளங்கி போட்டாங்கன்னா அந்த சிகப்பு இருந்தா சீக்கிரம் வளர்ந்துருமா. நம்ம சீக்கிரம் ஹார்வெஸ்ட் பார்த்துட்டு வேற இது போடலாம். அப்புறம் இந்த நொடி லீவ்ஸ் எல்லாம் அப்படி குத்துது, பெரிக்கவே முடியல. கையெல்லாம் அப்படியே குத்துது, குத்தி எடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் அப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. நான் எப்பவோ போட்டது, அது இன்னும் வளர்ந்து முடிக்கல. பெருசா ஃபர்ஸ்ட் வந்தது பெருசா இருந்தது. மேபி அப்ப நான் பாத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, போதும். நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இதுவும் மம்ஸ் தான். வெள்ளை சாமந்தி நல்லா வின்டர்ல, ஐ மீன் அந்த ஃபால் டைம்ல பூக்கும். எதுனா வந்து மொட்டு வந்திருக்கான்னு பாப்போமா? மொட்டு வரல. முன்னாடி இருக்கிறது நல்ல மொட்டு வந்த மாதிரி இருக்கு.
இது வந்து எப்போ பூக்கோனே தெரில. சரி பரவாயில்ல. டின்னருக்கு வந்து லசானியா போயிட்டுருக்கு. 1 hour போயிட்டுருக்கு. ரெடிமேட் தான், ஆனால் வந்துட்டு அவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் பண்ணணும். 1 hour 30 minutes, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 25 minutes, அதுக்கப்புறம் வந்து 10 minutes ஸ்டாண்டிங் டைமு. மைக்ரோவேவில் குக் பண்ணால் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது வரேன். ஆனால் வந்துட்டு வேணாம், டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. மணி 6 கரெக்டாக 6:15. வீடு பார்த்தீங்களா அவ்வளோ கும்மி இருட்டுன்னு இதனால. சரி வாங்க படமா ஒட்டிங்களா? பகல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கறோமானே? எஸ். நோ. இன்னொரு படம் பார்த்தோம்ல. என்னங்கடா ஸ்நாக் வச்சிருக்கீங்க? சீஸ் கேக் அப்புறம் சிக்கன். I'm not eating it right now. I'm going to eat it for you. Hey! என்னடா? இங்க பாரு மாம்ஸ். கிறிஸ்டியோடேதா. Hey. It's the exact same thing as Annie's. Which one? ஆனால் இங்கே கரெக்டாக 4 பேர் உட்காரலாம். நாங்கள் 4 பேர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் எல் ஷேப் மாதிரி போடலான்னு இருக்கோம் இல்லப்பா கவுச்சு? அம்மா வந்தாங்கன்னா எங்கே உட்காருவாங்க? இங்கே ஃப்ளோர்ல நீ உட்காரு. ஏன்டா எங்க அம்மா உட்காரணும்? நீங்க 3 பேர் அதில் பார்த்த முடியுமா? நீங்க கிறிஸ்டியானிஷ், என்ஜாய் யுவர் செல்ஃப். சரி ஓகே, நீங்க இவனுங்களோட உட்கார்ந்து ஜாலியா படம் பார்க்கறனா பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. லைட் ஆஃப் பண்றியா? ஓகே. இது அப்பா ரெடி பண்ணிட்டோம். கால் குளிருது. ஸோ டின்னர் வந்து சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்துட்டு பயங்கரமாக நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சதீஷ் சொன்னார், எனக்கு பயங்கர கால் வலி வந்துச்சு. மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் பேக் மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். அதனால் வந்து கல்கி படம் போட்டுட்டு லைக் ரெடிமேட் டின்னர் தான் பிளான் போட்டு வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், 24 minutes செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவுட்டர் ஃபாயிலை ரிமூவ் பண்ணுமா? ஓ வாவ். இப்போ ஒரு 25 minutes இது ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ரெடி, மேலே போயிட்டுருக்கு. ரெடிமேட் டின்னர் தான் பேர், ஆனால் நம்ம ஃபுல்லாக வந்து குக் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தான் ஃபுல்லாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம குக் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். மிச்சப்படி நம்ம பண்ணுற மாதிரி தான் கணக்கு. கடைசி சாப்பாடுக்கு நடுவில் பாஸ் பண்ணிட்டு ஃபுட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எடுக்கலாம் அப்படின்னா நான் ரொம்ப இந்நேரத்துக்கு என்னப்பா பண்ணுறானுங்க? இந்நேரத்துக்கா? ஏம்மா கால் அடிச்சுட்டேன். என்னடா பண்ணுறானுங்க? நல்லா விறுவிறுன்னு வேலை பண்ணுறத பார்த்தா நாளைக்கே முடிச்சிடுற அளவுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்புறமா கூப்பிட்டு கேட்டோம். அவங்க வந்துட்டு ஏதோ அக்டோபருக்குள்ளே முடிக்கிறதா இந்த ப்ராஜெக்ட். அம்மா பார்க்கலாம் முடிக்கிறாங்களான்றது. இல்லை எல்லாம் வாஷ் பண்ணிடுங்க. நான் அதை கட் பண்ணேன். நல்லா சூப்பராக வந்துருக்குது. வாவ், ஓ மை காஷ், சீஸியாக பயங்கரமாக இருக்குது. அம்மா வந்தாங்கன்னா நல்லா விரும்புவாங்க இல்லைப்பா? கிறிஸ்டி பிறக்கும்போது ஒரு வாட்டி நம்ம வந்து லசானியா நம்ம வந்து கரெக்டாக அந்த ஹோட்டலில் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் லசானியா கிடைக்கவே இல்லை. 3 மணி நேரம் பண்ணிட்டு 3 மணி நேரம்லாம் அவ்வளோ, 2 மணி நேரம் ஆச்சு பாருங்க. அம்மா வந்தோடனே ஒரு நாள் பண்ணி கொடுக்கணும். அம்மா மாம்ஸ் ஹெல்ப்புப்பா, எடுக்க முடியாமல் கீழே போட்டுருட்டேன்.
கீழே என்ன இதில் லைட்டாக இதில் பட்டுருச்சு இந்த பேனில். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய லசானியா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பிளாண்டு, ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். ஆமாப்பா, அவ்வளோதான். அது அப்படியே அவனுங்க வச்சுட்டானுங்க. அவ்வளோதாங்க, ஜூஸு கீஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பயங்கர சிம்பிள் தான். ஆல்மோஸ்ட் வந்து நான் குக் பண்ண அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து குக் பண்ணேன், ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடெலாம் கட்டி கொடுக்கும். அதனால் நான் மத்தியானமே வந்து சாம்பார்லாம் வச்சுட்டேன். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் சதீஷும் மட்டும்தான் மதியானம் நான் சாப்பிடல. ஸோ ஈவினிங் வந்து சூப்பராக நம்ம வந்து லசானியா சாப்பிட்டாச்சு. ஸோ அப்புறம் மூவி கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதே மாதிரி மூவி பார்த்தீங்கன்னா சின்ன மூவிலாம் இல்லை, நாங்கள் ஈவினிங் ஆரம்பித்த மூவி ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப பெரிய மூவி, அதனால் இதை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா நம்ம லேட்டாக தான் தூங்கணும். சூப்பராக இருந்துச்சு, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு எங்கள் vlog முடியுது. பாய்.